இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா உலகத்திலேயே முதல் வந்து சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்திலே முதல் சிவன் கோயில்னா அது இதுதான். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகோசமங்கை, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் உத்தரகோசமங்கைங்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. இது வந்து ராவணனுக்கு வந்து திருமணமான கோயிலே வந்து இந்த கோயில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். அந்த கோயிலுக்கு நம்ம வந்து இப்போ விளாக் பண்ண போகிறோம். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்கள். இந்த மரத்தில் தெரிகிறது எல்லாமே வந்து என்னென்னு பாருங்கள். தெளிவாக தெரியுதா என்னென்னு தெரில கேமராவில். வவ்வால்கள் தான் ஃபுல்லாகவே. இந்த இடத்துல எப்போவுமே வவ்வால்கள் இருக்குது. நானும் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்குறேன். அது வந்து வவ்வால்கள் வந்து குடிகொண்டிருக்கிற ஒரு இடமா வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஜூம் பண்ணி காட்ட முடியுமா? அது ஃபுல்லாகவே வவ்வால் தான். அதெல்லாம் இலை, கொப்பு, காய் அந்த மாதிரி எதாவது நினைக்கக்கூடாது. மரத்தில் நடக்கிற ஃபுல்லாக வவ்வால். சரி, நம்ம போகிற வழியில் வேறு என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. முடிஞ்சா பல்சர் 150 ரிவ்யூவும் இதிலே சேர்த்து போட பார்க்குறேன். சாரி, 125. அது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு மாத்திரம்னா 150 ஆகிக்கிறோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போகலாம். அதுக்கு முன்னாடி முதல் விஷயம் பார்த்தோம், வண்டி ஓட்டும் போதே எப்போவுமே ஆல்வேஸ் வேர் ஹெல்மெட். இது வந்து ரொம்ப நல்லது. வண்டி எடுத்தோன்னா ஹெல்மெட் இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க. ஸோ ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப நல்லது. ஆமாம், அப்புறம் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் பஸ்லாம் நம்பி ஏறிடாதீங்க. எல்லாம் டெம்பரரி டிரைவர். திடீர்னு வந்து எங்கிட்ட சொருகி விடுவான், பாதியோட நிப்பாட்டி விடுவான். பார்க்கிங் படம் மாதிரி பார்த்து இருந்துக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா உத்தரகோசமங்கை மதுரை ரோடு போட்டிருக்காங்க. உத்தரகோசமங்கை ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கு. கருவக்காடை பார்த்தோன்னா ராம்நாடே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கக்கூடாது. ராம்நாடோட இன்னொரு வீடியோ வேணால் போட்டு பாருங்க. ராம்நாடோட மண் பக்கம் இன்னும் வெறித்தனமாக இருக்கும். அருமையான விவசாய பூமி. எவ்வளோ அருமையான விவசாய பூமியாக இருக்குது கருவக்காடு. காட்டுக்கு ஊர்னு சொல்கிறாங்க. தண்ணி இல்லைன்னு நான் யாரா சொன்னேன் தண்ணி இல்லை. நாங்கள் பாடுறோம் எவ்வளோ தண்ணி இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு இயற்கையான ஒரு பூமி ராமநாதபுரம் பூமி. சேது சீமை. சிவப்பு காய் போது, கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. கோயிலோட குபேரன். சும்மா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆதி யோகி ஈசா யோகா மையம் அப்படின்னு அழைக்கப்படுற வந்த ஒரு சிலையை வந்து இப்போ காண்றதுக்கு அவ்வளோ கூட்டம் போகிறாங்க மக்கள். ஸோ இந்த முதல் சிவன் கோயிலான இந்த கோயிலுக்கு வந்து கூட்டம் வந்து அதிகம் கம்மியாக தான் வருது. காரணம், நிறையா மக்களுக்கு இந்த கோயிலை பற்றின விஷயங்கள் தெரியலை, இந்த கோயிலுடைய அருமை தெரியலை. ஸோ அந்த அருமையை நான் வந்து இந்த ஒரு வீடியோனால் என்னால் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நம்புகிறேன். ஸோ அதுக்காண்டி இந்த வீடியோவாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் அனைவரும் முடிஞ்சளவு வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். ஸோ மாலை போட்டிருக்க ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே அதிகபட்சம் இந்த கோயிலை வந்து ஒன்ஸ் இந்த மாலைக்கு போகும்போது இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவாங்க. ஸோ எப்பா எவ்வளோ ஹைட்டான ஒரு செவர் வந்து கட்டியிருக்கிறாங்க பாருங்களேன். ஸோ இந்த உள்ள நுழைவாயிலே வந்து இவ்வளோ பெருசாக கட்டியிருக்கிறாங்க. சரியான ஹைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து 7 அடுக்கு கோபுரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 7 அடுக்கு கோபுரம்னா 7 அடுக்கில் வந்து கோபுரம் கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப ஹைட்டான ஒரு கோபுரம் அப்படிங்கன்னு சொல்லப்படுது. இது வந்து உலகின் முதல் சிவத்தலம், ஆதி சிவன் அப்படிங்கிற மாதிரி பல பேரில் வந்து அழைக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு முதல்ல உலகத்திலேயே சிவன் வந்து சிவனுடைய சொந்த ஊர்னு இந்த ஊரை வந்து அழைக்கப்படுது. ஸோ அப்படி ஒரு சிறப்புமிக்க ஒரு கோயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்து விநாயகர் வந்து உள்ளே என்ட்ரானோனே லெஃப்ட்டில் வச்சுருக்கிறாங்க. அரச மரத்து அடியில் வந்து அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஆருத்ரா தரிசனம் நடைபெறும்போது மக்கள் எல்லாரும் வந்து இந்த மேடையில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாத்தையும் இங்கே கீழே உட்காந்து அந்த பூஜைகள் எல்லாம் கண்டு மகிழும்படி இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ ஆருத்ரா தரிசனம் அப்போ இந்த மாதிரி விசேஷமாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ உள்ளே வந்து கடைகள்லாம் இருக்குது, பூஜை ஜாமான்கள் வாங்கிக்கிற மாதிரி. ஸோ இந்த பிளேசஸ் அப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து பெயர் பலகைகள் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வரலாற்றை வந்து பல மொழிகளில் வச்சுருக்கிறாங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய ஒரு வகையில் வந்து எல்லா போர்டுகளும் எல்லா மொழியிலையும் வச்சுருக்கிறாங்க. இதோட வரலாற்றை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, தமிழில் இருக்குது. ஸோ எல்லா மக்களும் வந்து இந்த இடத்துல வந்து இந்த சிவனை வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் சொல்லப்படுது. இப்போ வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வர்றதுக்கான ஒரு ஏரியா. இந்த இடம்லாம் தண்ணியாக கிடக்குன்னா எப்போவுமே தண்ணியாக கிடக்காது. டைல்ஸ் வேலை நடக்கிறனால இப்போ தண்ணியாக கிடக்குது. புதுப்பிக்கிற வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த இடங்கள்லாம் இப்படி தண்ணியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு தூண். ஸோ
ஸோ முக்கியமாக இந்த தூண் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த துர்நூரை கொட்டி வைக்கிறதுக்கு. அங்கே அடித்து பிடிச்சி வாங்குற துர்நூரை பூசினது போக மீதி வந்து தூணில் சாத்துறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் முக்கியமான கான்செப்ட். ஸோ நிறையா கோயில்களில் இதான் நடக்குது. துர்நூறு வாங்க வேண்டியது தூணில் பூச வேண்டியது. ஸோ முக்கியமாக துர்நூறை வாங்கிட்டு உண்டியலில் வேறு போட்டு வச்சுட்டு போயிடறாங்க. துர்நூறு வாங்கிட்டு உண்டியலில் போட்டு வச்சுட்டு போகிறதுக்கு எதுக்கு வாங்க வேண்டியது சொல்லுங்கள் பாப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கேமராவில் வந்து தெரியுதா என்னன்னு தெரியல, பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, கேமராவில் கிளியராக இருக்கான்னு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களின் பெயர்களும் அவர்களுடைய சிலைகளும் வந்து இந்த இடத்துல வடிவமைக்கப்பட்டு இருக்குது. நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும் 63 நாயன்மார்களின் சிலைகளும் அவர்களின் பெயர்களும் இந்த இடத்துல வந்து சூட்டப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 2000 வருட பழமையுடைய இழந்த மரம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதோட முக்கிய அம்சங்கள் இந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா 2000 வருஷமாக வந்து ஒரு இழந்த மரம் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மட்டும்தான் வந்து தாளம்பூவால் அபிஷேகம் பண்ணப்படும், பூஜை செய்யப்படும். ஸோ என்ன காரணம்னா அதுக்கு வந்து ஒரு வரலாறு சொல்கிறாங்க. பிரம்மாவுடைய ஒரு பாவத்தை வந்து நீக்குவதற்காக பரிகாரமாக தாளம்பூவால் வந்து இந்த இடத்துல வந்து பூஜை செய்தார் அப்படின்னு. அதனால் இங்கே மட்டும்தான் தாளம்பூவால் பண்ணப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ சிற்ப கலைகள் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பழமையான கோயில். மதில் சுவரோட சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஒரு கனமான ஒரு சுவர் கட்டிக்கிறாங்க அப்படின்னு. இந்த கோயிலில் வந்து இன்னொரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மரகத நடராஜர் அப்படி வந்து ஒரு சிலை இருக்குது. நடராஜருக்கு வந்து மரகதத்தினாலேயே வந்து செய்யப்பட்ட ஒரு சிலை. மரகத கல் வந்து ஒரு சின்ன மோதிரம் எடுத்தினாலே அவ்வளோ ரேட் வரும். அது வந்து பல கோடி மதிப்புடைய வந்து ஒரு நடராஜருடைய சிலை மரகதத்தினால் செய்யப்பட்டு இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த இடத்துல பழமையும் நிறையா விஷயங்கள் வந்து இந்த இடங்களில் இருக்குது. ஸோ இதில் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஒரு தனி வீடியோவாகவே இன்னும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மீன் சின்னத்தை வந்து இந்த இடங்களில் போட்டுக்கிறாங்க. மீன் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களை குறிக்குது. பாண்டிய மன்னர்களால் சீரும் சிறப்புமாய் ஆளப்பட்ட வந்து ஒரு பூமிங்கிறதுனால பாண்டிய மன்னர்களை இந்த இடத்துல வந்து நினைவுபடுத்துவதற்காக மீன் சின்னத்தை வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே போனனால தான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி மாற்றுறாங்க. ஸோ இப்படி மாற்றுறதுக்கான காரணம் கோயில் வந்து ரொம்ப பழமையாகிடுச்சு. ஏன்னா முதல் சிவன் கோயில் இல்லையா. ஸோ அப்போ எந்த அளவுக்கு பழமையாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த தூண்களுடைய அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த தூண் ரொம்ப பழமையான காரணத்தினால தான் இப்போ அந்த தூண்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி புதுப்பிச்சுட்டு வர்றாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ரொம்ப பழமையான கோயில். சிவன் கோயில்லையே முதல் கோயில், உலகத்தின் முதல் கோயில்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில்னால் அது இது மட்டும்தான். ஸோ இதுக்கப்புறம் தான் உலகத்திலேயே எங்கே வேணால் போய்க்கலாம். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போனால் கூட எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு அப்புறம் தான் வந்து உருவாக்கப்பட்ட சிவன் கோயில். அப்போ நம்ம பண்ண ஒரு வேலைனாலும் இந்த மாதிரி ஆளாளுக்கு வந்து அதை எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. வாங்க, அன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணோம், அப்படி தான் திருப்பதியில் நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். ஃபேமிலியாக போயிருக்கும்போது சும்மா அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான், எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா எல்லோரும் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆள் இப்படி தொட்டு இப்படி கும்பிட்டுட்டு இப்படி போனோம். அடுத்து எங்கள் அண்ணனை அதே மாதிரி தொட்டு கும்பிட்டுட்டு இப்படி உடச்சோம். நாங்கள் சும்மா அப்படி தொட்டு அந்த இடத்துல எதுவுமே இல்லை, வெறும் கல்ல அப்படி சும்மா அப்படி தொட்டு கும்பிட்டு வந்தோன்னே நாங்கள் அப்படி ஒரு 5 பேர் வந்தோம். ஏன் எதுக்குன்னே தெரில. பின்னாடி இந்த வடக்கன் எல்லாரும் பூரா போயிலும் இப்படி தொட்டு இப்படி கும்பிட்டுட்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ஒரு கோயிலில் நம்ம என்னத்தையும் ஒன்று சும்மா பண்ணிவிட்டு போனோம்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் என்னென்னு தெரியாமல். வாங்க அடுத்து பார்ப்போம். மக்கள் எல்லோரும் வந்து இந்த சிவன் கோயிலை வந்து தாராளமாக வந்து நீங்கள் தரிசிக்கலாம். கண்டிப்பாக வந்து தரிசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஆசை. நம்ம பசங்க ஏதோ பண்ணுறாங்க. என்னப்பா தேங்காய் தட்டி சாப்பிட்றீங்களா? நம்ம கொஞ்சம் என்ன பேப்பரா துரும்ப முடிக்க ஆகும். ஓகே, இப்போ நம்ம பார்த்த கோயில் வந்து வாராகி அம்மன் கோயில். ஸோ இங்கே உத்திரசமங்கை கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த வாராகி அம்மனை மறந்துடாமல் பார்த்துருக்கோங்க. திருப்பி அந்த கோயிலை காட்டுங்க. அப்படியே எனக்கு வந்து ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே தாராளமாக இந்த ஒரு சிவனை வந்து சிவத்தலத்தை வந்து போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உத்திரசமங்கை வந்து ஒரு நல்ல இடம். ஸோ அந்த கோயிலுக்கு வந்து போகும்போது உங்களுக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கும். ஸோ அந்த கோயிலை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி சாமி கும்பிட்டு பாருங்கள் சிவனை. ஸோ சிவன் கோயிலை முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த வாராகி அம்மனையும் பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டனால நான் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கோயிலுடைய இதை வந்து நான் போட முடியல. அதை நான் வந்து பார்ட் 2வாவோ இல்லை செகண்ட் வீடியோவாவோ நான் கண்டிப்பாக போடுறேன். அந்த கோயிலை பற்றின வீடியோ வந்து இன்னும் ஒரு சில நாளில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ வாங்க காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு போகும்போதே ஒரு பெரிய நாயகி அம்மன் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ இது அந்த கோயிலையும் முடிஞ்சால் பாருங்கள்.
இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உத்ரவ சமங்கை அந்த கோயில் இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ரோட்டில் தான் வாராகி அம்மன் இருக்குது. எங்கேயும் அலைய வேண்டியதில்லை, நேர் ரோடு. இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆர்ச்சிலேருந்து ஆப்போசிட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தான் காய்ஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் அந்த கோயிலை பற்றின தொகுப்பை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம்.